வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடது. மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் பார்ப்போன்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபியூச்சர் சார்ட்டை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவோம் அண்ட் ட்ரேட் பண்ணுவோன்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும். யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Let's see first Nifty market open ஆனது previous day வேல்யூ ஏரியாக்குள்ள. ஸோ வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் ஆனாலே தெரியும் நமக்கு இன்னைக்கு பெரிய மூவ் இருக்காது அப்படின்றது. ஸோ ஏ அண்ட் பி பீரியட் பாருங்க, ஒரு நார்மலான ஒரு இனிஷியல் பேலன்ஸாக. சி பீரியட் அதை கட் பண்ணாங்க, டிஇ. ஸோ இந்த ஏரியாவில் அந்த பையர்ஸ் எங்கேயுமே ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகேவா, இந்த பையர் ஸ்ட்ராங்காக இல்லை. அண்டு எஃப்ஜி பீரியடில் போனாங்க, அதையும் கட் பண்ணி, பட் ரொம்ப நேரம் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. உடனே லாஸ்ட் டைமில் ஹெச்ஐஜே கேஎல் எல்லாம் கீழே ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜோனில் பையர்ஸ் எங்கேயும் ஸ்ட்ராங்காக இல்லைன்றதை இது இண்டிகேட் பண்ணுது. பார்த்துங்க, அதே டைம் ஜே பீரியடில் ஒரு சிங்கிள் பிரின்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டவுன் சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னா, ஒருவேளை அப்சைடாக இருக்குது மார்க்கெட் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இன்றைக்கான டே ஹை, ப்ரீவியஸ் டேக்கான ஹை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சிங்கிள் பிரின்ஸை நோட் பண்ணிக்கணும், நாளைக்கு சிங்கிள் பிரின்ஸுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. ஒன்ஸ் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு இந்த சிங்கிள் பிரின்ஸில் ரிஜெக்ட் ஆகி கீழே வரலாம். இப்படி வருதுன்ற பட்சத்தில் நம்ம சொன்ன மாதிரி தான் அது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் இந்த ஏரியாவை டிஃபைன் பண்ணுவாங்க பையர்ஸ். இந்த ஸ்பைக்குக்கு இதை ஒரு சப்போர்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதையும் பிரேக் பண்ணுதுன்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,750, 24,600. ஸோ இதுதான் செல்லிங்கான நம்மளோட பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். அப்சைடுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இன்றைக்கான டே ஹை ப்ரீவியஸ் டேக்கான ஹை தான். சரி, வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதை பார்ப்போம். லெட்ஸ் see, பேங்க் நிஃப்டிலையும் ஒன்றும் பெருசான ஒரு மொமெண்டம் இல்லை. ஏ பி சி பீரியட் தான் போனாங்க ஒன் டைம் ஃப்ரேம், அதுக்கு அடுத்தடுத்து கீழே தான் வந்தாங்க. ஸோ இங்கேயுமே பையர் ஸ்ட்ராங்காக இல்லை. பார்த்திங்கன்னா ஏ பீரியடில் ஓப்பன் பண்ணி இந்த சிங்கிள் பிரின்ஸுக்கு ரிஜெக்ட் கொடுத்த நேற்று மாதிரியே மேலே போக முடிஞ்சுது. பட் ஆனால் இந்த சிங்கிள் பிரின்ஸ் அதுக்கு அந்த அளவுக்கு வேலிடாக இல்லைன்றதால உடனே கிளியரும் ஆயிடுச்சு அன்னைக்கு டெய்லியே. சேம் டைம் எல் பீரியடில் கே அண்ட் எல் பீரியடில் சிங்கிள் பிரின்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த எல் பீரியடில் ஒரு சிங்கிள் பிரிண்ட். ஸோ நாளைக்கான மார்க்கெட் ரொம்ப சிம்பிள். நாளைக்கு மார்க்கெட் ஒன்ஸ் இந்த சிங்கிள் பிரின்ஸுக்கு அதே மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஓகே, நாளைக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா கீழே நம்ம ஆல்ரெடி சொன்ன லெவல்ஸ் 50,862 இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேவா, அதுக்கு அடுத்த லெவல்ஸ் எதா இருக்கான்னு பார்த்தா இந்த ஸ்பைக் தாங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்.
இந்த ஸ்பைக் 50,700 இந்த ஏரியாக்குள்ளே இருக்க ஸ்பைக் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அப் ஆகுதுன்னா இன்னைக்கு டே ஆன ஹைட்டாக வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கு அடுத்த டார்கெட் 51,700ன்றது. இவ்வளோதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இண்டிகேட்டரோ கேண்டில் ஸ்டிக்கோ வச்சு ட்ரேட் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவீங்க. ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றின 360 வியூவை பார்க்க முடியும். ஸோ நன்றி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு மோர் லேர்னிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அந்த மாதிரி ஃப்ரீயாக மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதையுமே நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நன்றி.